இந்த செவ்வாய் கிரகவாசி பேசுறது கொஞ்சம் கேளுங்களேன். ஜனநாயகன் படம் வந்து வரலன்ட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் ஒண்ணே சொல்றேன், ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்படு. கண்டிப்பா. ஏன்னா இந்த படத்தோட போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்கோன்றதே யாருக்கும் தெரியாது. நீ ரிவ்யூ கொடுக்குறியா, படத்துல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, படம் நல்லா இருக்கா இல்லையா, அதை மட்டும் பேசு. ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆகல, நல்ல வேலை ரிலீஸ் ஆகல, 1000 கோடி அடிச்சிடும் புடிச்சிடும், இதெல்லாம் உனக்கு எதுக்கு? படம் பார்த்தவங்க நாங்க சொல்றோம் எங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்னு. தயவு செஞ்சு பராசக்தி படத்துக்கு போறவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எஸ்கே படம்னா இப்படிதான் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம அதை தூக்கி போட்டுட்டு தமிழ் மட்டுமே படத்துக்குள்ளா பேசியிருப்பாங்கிறதையும் தூக்கி வீசிட்டு போங்க. படம் ஸ்லோவா தான் போகும், பட் ஸ்டோரியோட அப்படியே போகும். ஓகேவா இருக்கு தவிர படம் 1000 கோடி அடிக்கிற அளவுக்கு இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. எஸ்கேவோட ஆக்டிங்காகவும் ஜெயம் ரவியோட வில்லனிசம்காகவும் பார்க்கலாம். படத்துல இன்டர்வலும் கேமியோஸும் நல்லா இருக்கு, அதுக்காக போலாம். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. இவங்க பீலா விடுற மாதிரியோ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. கரெக்டான ரிவ்யூ சொல்லணும்னா ஓகேவா இருக்கு படம், அவ்வளவுதான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போய் நீங்க காசு கொடுத்து படம் பார்க்க போறீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போங்க. இந்த வேற்று கிரகவாசி சொல்றது கேட்டு படத்துக்கு போகாதீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்ட மாதிரி இதுதான் நம்மளோட ரிவ்யூ. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.